என் பெயர் திருமதி ஜெயராக்கினி ஆரோக்கியசாமி. நான் ஜெயராணி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை தமிழாசிரியராக கடந்த 26 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். நான் இதே பள்ளியில் படித்தவள். எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருந்தது. எங்களுக்கு 2 மகன்கள். நன்றாக படித்து நல்ல வேலையில் அமர்ந்து இருவருக்கும் திருமணம் முடித்து விட்டோம். இப்படியாக ஓடிக்கொண்டிருந்த வேளையில் திடீரென்று எங்கள் வாழ்க்கையில் புயல் வீசியது. 2வது மகன் மூலமாக அவனுடைய மனைவிக்கும் அவனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பயங்கர பிரச்சனையாகிவிட்டது. இருவரும் பிரிந்து போகிற அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது விவகாரத்துக்கே போயிட்டாங்க. திடீரென்று எங்கள் பள்ளியில் ஒரு நாள் வழிபாட்டு திடலில் எங்கள் தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி சிதோனியா அவர்கள், உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் குப்பியை அடிக்கிறாரிடம் வேண்டிக் கொண்டால் உங்களுக்கு அது நடக்கும், ஏனென்றால் அவர் இப்பொழுது புதுமை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். ஆகவே நான் அவரிடம் வேண்டிக் கொண்டேன். ஏற்கனவே எல்லா பெண்களிடம் வேண்டியாச்சு. கடைசியாக குப்பியை அடிகளாரிடம் வேண்டி பார்க்கலாம், நமக்கு நடந்தால் சந்தோஷமே என்று வேண்டிக் கொண்டேன். வேண்டிக் கொண்டதன் பேரில் கடந்த 6 மாதத்திற்கு பிறகு இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். கணவனும் மனைவியுமாக பிள்ளைகளாக ஒரு திருக்குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவரே என் தந்தை துப்புயே நீ வாழ்க. பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவரே என் தந்தை துப்புயே நீ வாழ்க. வாழ்க 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 நீர் வாழ்க. வாழ்க 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 நீர் வாழ்க. லூயிஸ் சவேனின் துப்பியி பிரான்ஸ் நாட்டில் பிறந்து மறைபரப்பு பணியாளராக இந்தியா வந்தவர். பெண்கள் 2ஆம் தர குடிமக்களாக, அனைத்து உரிமைகளும் மறுக்கப்பட்ட அடிமைகளாக, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற அவல நிலையில் வாழ்பவராக பார்க்கப்பட்ட காலகட்டத்தில் 1844ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் நாளன்று பெண் கல்விக்காக ஒரு சிறிய வாடகை வீட்டில் 4 சகோதரிகளை கொண்டு தொடங்கப்பட்டதுதான் தூய இதய மரியன்னையின் பிரான்சிஸ்கன் சகோதரிகள் சபை. இது இந்தியாவிலேயே பெண் கல்விக்காக தொடங்கப்பட்ட முதல் சபை என்னும் பெருமை வாய்ந்தது. ஒரு பெண்ணின் கல்வி அறிவு என்பது இருட்டில் எரியும் விளக்கிற்கு சமமாகும் என்ற தன் எண்ணத்தை தன் விடாமுயற்சியால் பெண்களுக்கு ஏட்டறிவோடு வாழ்க்கை அறிவு மற்றும் தொழில் அறிவையும் புகட்டினார். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மற்றும் கிராமப்புற மக்களுக்கு உதவும் வகையில் பல கல்வி நிறுவனங்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் பல ஆயிரக்கணக்கான பெண் பிள்ளைகள் கல்வி அறிவு பெற்று செல்கிறார்கள். எம் நிறுவன தந்தையின்
ஷாலினி, என் ஃப்ரெண்டு சரண்யா. 10th வந்து நாங்கள் படிக்கக்குள்ளே இவளோட சைக்கிள் தொலைஞ்சிருச்சுன்னு கிளாஸில் அழுந்துட்டு இருந்தா. நான் வந்து துப்பி தாத்தா கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். ப்ரேயர் பண்ணோன்னா சைக்கிள் வந்து ஒரு வாரத்தில் கிடச்சிருச்சு. அதனால துப்பி தாத்தாக்கு நன்றி. என் பேர் ஆர்வி, நான் 11th படிக்கிறேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் டிஸ்ட்ரிக்டில் கோல்டு மெடல் எடுத்திருக்கேன். இதுக்கு காரணம் துப்பி தாத்தாட்ட நான் டெய்லி வேண்டதுனால அது நடந்தது. இதே மாதிரி ஜூடோவில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுக்கிறதுக்காக திப்பி தாத்தால டெய்லி நான் வேண்டிட்டு இருக்கேன். அது நிறைவேறினா ப்ராப்ளமாக இருந்துச்சு. நான் வந்து ஸ்கூலுக்கு எப்போ வந்தாலுமே துப்பி தாத்தாட்ட வேண்டிட்டு தான் நான் கிளாஸுக்கு போவேன். அப்படி ஒரு நாள் எங்கள் அண்ணன் வேலை விஷயமா நான் வேண்டிக்கிட்டப்போ நான் அழுதுகிட்டே வேண்டிக்கிறப்போ என் கண்ணில் யாரோ தொடச்சுட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போனேன்.
அன்னை மரியின் வழியினில் பக்தியிலே எம் மகத்தினில் கொண்டுள்ளம் நீ படைத்தாய். அறிவினில் பெண்ணினம் வளர்ந்திடவே ஆற்றலால் அயராது நீ உழைத்தாய். அறியாமை என்னும் இருள் அகற்றிடவே அழகின் விடியலாய் என்னில் உதித்தாய். புண்ணியரின் வழியினில் நீதம் நடந்து புது யுகம் படைக்க புறப்படுவோம். புண்ணியரின் வழியினில் நீதம் நடந்து புது யுகம் படைக்க புறப்படுவோம். இறையுள்ளம் மகிழ்ந்திட வாழ்ந்தவரே, எங்கள் இதயத்தில் நிறைந்தவரே, மறை வழியினில் எளிமையில் திகழ்ந்தவரே, தந்தை துப்புயி நீர் வாழ்க. என் பேர் மோகனா. என் பேர் அபிகாயல். நாங்க 10th படிக்கும்போது அசம்பிளியில துப்பையர் தாத்தா கிட்ட வேண்டி காணா போன சைக்கிள் கிடைச்சிச்சுன்னு சாட்சி சொன்னாங்க. அதே மாதிரி எங்க கிளாஸ்ல எல்லாரும் 10th ஆல் பாஸ் ஆகணும்னு நாங்க வேண்டிக்கிட்டோம். நாங்க வேண்டிக்கிட்ட மாதிரி எல்லாருமே எங்க கிளாஸ்ல ஆல் பாஸ் ஆயிட்டோம். துப்பையர் தாத்தாக்கு ரொம்ப நன்றி. இப்பவும் பப்ளிக் எக்ஸாம் எழுத போற எல்லாத்துக்காகவும் நாங்க வேண்டிக்கிறோம். நிச்சயமா எங்க தாத்தா எங்க வேண்டுதலை நிறைவேற்றுவாங்கன்னு ரொம்ப நம்புறோம். தேங்க்யூ. இந்திய பெண்களுக்கு, குறிப்பாக பாண்டிச்சேரி மற்றும் தமிழ்நாட்டு பெண் பிள்ளைகளுக்கு கல்வி அறிவு புகட்டிய எம் நிறுவனர் தந்தை அவர்கள் 1874ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் நாள் இறைவனடி சேர்ந்தார். அவரின் 150ஆம் ஆண்டை நினைவு கூறுகின்ற இவ்வருடத்தில் விண்ணகத்தில் நாம் இறைவனிடத்தில் பெற்ற ஆசீர்வாதங்களை நமக்கு வழங்க வந்திருக்கிறார். அவரின் வார்த்தைகளை கேட்போமா? பிரியமுள்ள குமார்த்திகளே, நான் விட்டு சென்ற பணிகளை இறையாசிரோடு சிறப்பாக செய்து வருகின்றீர்கள். அதற்காக உங்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன். பெண் பிள்ளைகளை தேவை கிருபையிலும் நல்லொழுக்கங்களிலும் ஞான காரியங்களிலும் திறமைகளை வெளிக்கொணர்வதிலும் ஆற்றுப்படுத்துதலிலும் முனைப்போடு செயல்படுங்கள். எனது உள்ளுயிரில் ஒன்றி தோழமையின் வழியில் பெண் பிள்ளைகள் வளர உதவுங்கள். ஏனெனில் அவர்கள்தான் குடும்பத்தின் ஒளி விளக்கு, குடும்ப உறவுகளின் பாலம். எனவே கல்வி அறிவோடு நற்காரியங்களையும் கற்றுக்கொண்டு அவர்கள் உறவால் ஒளியால் உலக வெல்ல கற்றுக்கொடுங்கள். இறைவனின் ஆசீர் உங்களில் என்றுமே நிலைத்திருக்க வாழ்த்துகிறேன்.